ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த வள்ளுவர் கோட்டம் 1975-76 காலகட்டங்களில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் முன்மொழிந்து கட்டப்பட்டது தாங்க இந்த வள்ளுவர் கோட்டம். இது கோடம்பாக்கம் மை ரோடு வில்லேஜ் ரோடு சந்திப்பு தளத்திலே அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம தமிழ் சங்க புலவர் ஐயன் திருவள்ளுவரின் அவரின் நினைவாக கட்டப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது தாங்க இந்த வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அஹ்மத் அவர்களால் 1976 திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க. இப்போ 2024-25 காலகட்டங்களில் இந்த வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தேருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தேரை மாடலாக வச்சு தாங்க இந்த தேரை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த தேருக்கு உள்ளதாங்க ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு உள்ள ஏசி ரூமில் அவர் எழுதிய திருக்குறளும் அதற்குரிய விளக்கங்களும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வள்ளுவர் கோட்டத்தினுடைய மேல் பகுதிங்க. ஐயன் திருவள்ளுவருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையை பார்க்கணுன்னா நீங்கள் இது வழியாக தாங்க போகணும். சரி நண்பர்களே, நம்ம இங்கே எடுத்த படங்களை பற்றி பார்ப்போம். நம்ம உலகநாயகன் கமலஹாசன், ஜெயபிரதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சலங்கை ஒலி. இந்த படத்தில் மௌனமான நேரம்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலை நிறைய காட்சிகளில் இந்த தேரை நீங்கள் பார்க்க முடியுங்க. இந்த பாட்டில் நிறைய காட்சிகள் இந்த தேரை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேருக்கு முன்னாடி நடந்து வர மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. நம்ம தளபதி விஜய், சங்கவி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க கோயமுத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தில் நம்ம கவுண்டமணி சார் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்து தூங்கக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த காமெடி காட்சியிலையும் இந்த தேரை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பார்த்தனம் பண்றதா எவனோ மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தேருக்கு பக்கத்துல நம்ம கவுண்டமணி அவர்களும் கோவை செந்தில் அவர்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கவுண்டமணி சார் அவருக்கே ஒரு ஸ்டைலில் ஒரு வசனம் பேசியிருப்பார் பாருங்க. ஏய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா அந்த பக்கம். நம்ம இளைய திலகம் பிரபு, பிருந்தா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க பிரியமுடன் பிரபு. இந்த படத்தில் மானா மதுர மல்லிகை நான் ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் முழு பாடலுமே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த பாடலில் இந்த என்ட்ரன்ஸை நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த பிரியமுடன் பிரபு படத்தில் வரக்கூடிய மானாமதுர மல்லிகை பாடல் இந்த இடத்துலையும் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டிலேயே இந்த தேர்கிட்ட ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த பாட்டிலையும் இந்த தேரை இரவு நேரத்தில் நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்க. நம்ம சிவகுமார் சார், அம்பிகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க நான் பாடும் பாடல். இந்த படத்தில் வரக்கூடிய சீர் கொண்டு வா பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டிலையும் இந்த தேருக்கு முன்னாடி கூடிய மண்டபத்தில் ஆடுற மாதிரி காட்சி வரும் பாருங்க. இந்த சீர் கொண்டு வா பாடலின் பெரும்பான்மையான காட்சிகள் இந்த தேருக்கு பக்கத்தில் தாங்க எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ராம்கி சார் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க வனஜா கிரிஜா. அந்த படத்தில் உன்னை எதிர்பார்த்திருந்தேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டு இரவு நேரத்தில் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டிலையும் நிறைய காட்சிகளில் இந்த வள்ளுவர் கோட்டத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க எடுத்த படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் வேல் தமிழன். நன்றி, வணக்கம்.